லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறது. பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அலர்ட் கொடுத்திருக்கும் அண்மை செய்தியை பார்க்கிறோம். வைரஸ் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். கர்ப்பிணி பெண்களை ஜிகா வைரஸ் தொற்றுக்கு பரிசோதித்தல், கருவின் வளர்ச்சியை கண்காணிப்பது, தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறது. சுகாதார வசதிகள், மருத்துவமனைகள் வளாகத்தை ஏடிஸ் கொசுக்கள் இல்லாத வகையில் கண்காணிக்க வேண்டும் என்றும் இதற்கு ஒரு கண்காணிப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிகள், பணியிடங்கள், பள்ளிகள், கட்டுமான தளங்கள், நிறுவனங்களில் ஏடிஸ் கொசுவின் கண்காணிப்பை வலுப்படுத்தவும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் மாநில சுகாதாரத்துறைகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பிற மாநிலங்களுக்கான இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைகிறார். பாலவெற்றிவேல், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறாங்க மாநில அரசுக்கு? அதே போல மகாராஷ்டிரால ஜிகா வைரஸ் பாதிப்பு எந்த அளவுல இருக்கு? திலகவதி, மகாராஷ்டிரா மாநிலத்துல புனே, மும்பை உள்ளிட்ட நகரங்கள்ல இதுவரை 8 ஜிகா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வழக்குகள் பதிவாயிருக்கிறது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநில சுகாதாரத்துறை அமைச்சகங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு விட்டிருக்கிறாங்க. அதன்படி ஜிகா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக அவர்களுக்கு தேவையான தொற்றுகள் பரிசோதித்தல் மற்றும் கரு வளர்ச்சியை கண்காணிப்பதை விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறாங்க. ஜிகா வைரஸை பொறுத்தவரை ஏடிஸ் எனப்படும் கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. இது அதிக அளவில் குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் பாதிக்கக்கூடும் என்பதன் காரணமாக அனைத்து மகப்பேறு மருத்துவமனைகளிலும் ஒரு கண்காணிப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏடிஸ் கொசு பரவக்கூடிய வகையில் மருத்துவமனையினுடைய வளாகங்கள், ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய வளாகங்கள் போன்றவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் கொசுக்கள் வளர்வதற்கான சூழலை உருவாக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குடியிருப்பு பகுதிகள், பணியிடங்கள், பள்ளிகள், கட்டுமான தளங்கள் மற்றும் நிறுவனங்கள் ஏடிஸ் கொசுவின் கண்காணிப்பை வலுப்படுத்தவும் கட்டுப்பாட்டு நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் மத்திய அரசின் சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏடிஸ் கொசுவின் காரணமாகத்தான் டெங்கு, சிக்கன் குனியா, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் எல்லாம் பரவுகிறது. இத்தகைய ஒரு சூழல்ல ஜிகா வைரஸினுடைய பரவல் அதிகமாக இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கான அறிகுறிகள் குறிப்பாக அவங்க கொடுத்திருக்கிறாங்க. காய்ச்சல், தோல் வெடிப்பு, தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலிகள் மற்றும் கண் இமைகளில் வீக்கம், இந்த அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்று இருந்தால் 2 முதல் 7 நாட்கள் நீடிக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அல்லது அரசு மருத்துவமனையோ அணுக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜிகா வைரஸ் நோய் தொற்று அறிகுறி இருப்பவர்களிடையே உடனடியாக அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்கவும் மருந்துகளை கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.